ஒன் பாட் ரைஸ்னாலே ஈஸியாக பண்ணிடலாம். அதுலேயும் இந்த பருப்பு சாதம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு அதிகமான வேலைகளும் கிடையாது, அதனால் ஈஸியாகவே செஞ்சிடலாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பு அரிசியை ஊற வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம் பருப்பை ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூட நறுக்கி வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சு நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு 1 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1 தக்காளி கட் பண்ணி போட்டு அதோட மஞ்சப்பொடி பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3/4 கப் அரிசி 1/4 கப் துவரம் பருப்பு மொத்தமாக 1 கப்பாக எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு அதோட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டு மூடி விட்டுக்கலாம். விசில் மட்டும் வெள்ளை சாதம் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சவுண்டு விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் குழைய வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சவுண்டு சேர்த்து விட்டுக்கலாம். குழைவான பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் அப்பளமும்.